ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் கோட் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் அண்ட் ஜெமினி மேன் ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். அண்ட் இது வெறும் சிமிலாரிட்டி மட்டும்தான், அதாவது ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சிமிலராக இருக்கும் ரெண்டு மூவிஸ்க்கும். பட் கதை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு கோட் ஜெமினி மேனோட ஒரு இடத்துல ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ரெண்டு படத்தோட கதை கருவையும் பார்த்துடலாம். ஜெமினி மேனில் ஹீரோ ஒரு டாப் ரேங்க்டு ஸ்பை. வில்லன் அவரோட ஜீனை எடுத்து ஒரு குளோனை உருவாக்கி அவனோட பையனாகவே வளர்க்குறான். அவனோட எண்ணமே ஆர்மி ஆஃப் வில் ஸ்மித், அதாவது ஆர்மி ஆஃப் டாப் ரேங்க்டு ஸ்பையை உருவாக்குறது தான். இது நம்ம ஒரிஜினல் வில் ஸ்மித்துக்கு தெரிய வர ஒரிஜினல் வில் ஸ்மித் வர்சஸ் க்ளோன் வில் ஸ்மித்ன்ற மாதிரி கதை போகும். கோட்டில் நம்ம தளபதி இஸ் த கோட் ஆஃப் சாட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட ஒரு டாப் ரேங்க்டு ஏஜென்ட். இதில் வில்லன் அவரோட பையனை கடத்தி தளபதிக்கு எதிராக அவரோட பையனையே வளர்க்குறான். வளர்ந்த அந்த பையன் அவனோட குளோனை உருவாக்கி அந்த குளோன் வர்சஸ் ஒரிஜினல் தளபதிங்கிற மாதிரி இந்த கதை போகும். ஜெமினி மேன்ல வில்லன் ஹீரோவோட ஜீனை எடுத்து அவன் குளோனை உருவாக்கி தன் பையனா வளர்க்குறான். இதுவே கோட்ல வில்லன் ஹீரோவோட பையனையே தூக்கிட்டு வந்து தன் பையனா வளர்த்து அவன் வளர்ந்து ஒரு ஈவில் சயின்டிஸ்டா மாறி தன் டிஎன்ஏவை வச்சு ஒரு குளோனை உருவாக்கி குளோனை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பிளான் போடுறான். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. இப்போ எனக்கு கோட் பெட்டரா ஒர்க் ஆக காரணமே இந்த ஒரு ட்விஸ்ட் தான். ஏன்னா இட் ஆட் சோ மச் ட்ராமா டு த ஃபிலிம். எமோஷ்னலாக இந்த படம் செமையாக கனெக்ட் ஆகுது. விஜய் தன் பையனை தொலைச்சிட்டு தேடுறதும், பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு அதை தன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாமல் அவர் தவிக்கிறதும் விபியோட பிரில்லியன்ட் ரைட்டிங்னே சொல்லலாம். அண்ட் படத்தில் இப்போ நான் ஒரு குழப்பினே அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான். பட் லாஸ்ட்டாக இவ்வளோ நேரமாக சண்டை போட்டது தன் பையனில் அது க்ளோன்னு தெரிய வர்ற இடம் ஒரு செம தியேட்டர் மூமெண்ட்டாக அமைஞ்சது. ஸோ ஓவரால் கோட்டில் அங்கங்கே கொஞ்சம் குறைகள், கொஞ்சம் லேக்ஸ் இருந்தாலும் இது ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக நல்லாவே ஒர்க் ஆகுது. முருகையா